ஹாய், வெல்கம் டு வள்ளி விலாக். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து ஓட்டு தான் எண்ணிட்டுருக்காங்க. ஸோ விஜய் சார் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே. ஸோ நம்ம போட்ட ஓட்டு வந்து வீணாக போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து அவங்க வந்து சினிமாலையும் நல்லா சம்பாதிச்சு பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ வந்து சினிமாவே விட்டுட்டு வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்க, ஆட்சியில் நிற்கிறாங்க, தமிழ்நாட்டை கையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா காரணம் இல்லாமல் இருக்காது. இல்லை, இதெல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் போகணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ வந்து நான் வந்து ஏன் அவங்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வந்து போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து விஜய் அண்ணா வந்து வரப்போகிறாங்க அப்படின்ட்டு எத்தனை பேர் பீதியில் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து எங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து மாறிட போகுது, தமிழ்நாடே மாறப்போகுது. ஸோ வந்து யாருக்கு என்னென்ன இது இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் கூட இல்லாமல் அப்படி அவங்கவுங்க சூழ்நிலைக்காக இருந்து இவ்வளோ நாள் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இனிமேல் வந்து என்னுடைய முதல் ஓட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஓட்டு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து 26 ஏஜ் ஆகுது. ஸோ ஓடிடி அப்ளை பண்ண வராமையே இருந்துச்சு. கரெக்டாக எனக்கு இப்போ தான் கிடச்சிது. கரெக்டாக வந்து ஒரு 5 மாதம் ஆச்சு. 5 மாதத்துல எனக்கு ஃபஸ்ட்டு ஓட்டே வந்து நான் விஜய் அவங்களுக்கு தான் போட்டேன். ரொம்ப முதல்ல ஓட்டு நல்ல இதுக்கு போய் சேர்ந்துருக்கு. எனக்கு அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ வந்து நல்லதாக போய் முடியும். கண்டிப்பாக ரிசல்ட்டில் வந்து விஜய் சார் தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வந்து எல்லாருமே அவரோட காத்திருக்கோம். எல்லாருமே கொண்டாடுங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ எல்லாமே இனிமேல் நல்லதே நடக்கும். ஓகே, பாய்.